ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். இந்த வீடியோவில் வந்து ஒரு மாதா கோயிலுக்கு போகிறோம். ரொம்ப ஃபேமஸான மாதா கோயில். ஸோ ஃபேமிலியோடு எல்லோரும் போகிறோம். அத்தை, மாமா, நான், லியான்றவங்க. ஸோ பார்ப்போம். ஸோ ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பேர் என்னது? சுண்டல் வடை சுண்டல். இந்த காம்பினேஷன் நான் இங்கே மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன். இந்த சுண்டல் மேலே பருப்பு வடை இது பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த லொக்கேஷன் என்னது? இந்த இடம் பேர் பல்லாவரம். இது சென்னை மொபைல்ஸுக்கு இந்த சைடு ஒரு பின்னாடி ஒரு கடை இருக்கு, சங்கீதா மொபைல்ஸ்க்கு பக்கத்துலேயே. சூப்பராக இருக்கும். நான் இங்கே வரும்போதுனா வாங்கி தருவாங்க எங்கள் மாமா. கோயில் வந்தாச்சு. என்ன கோயில்? முடிச்ச அவிழ்க்கும் மாதா கோயில். எங்க இருக்கு இந்த இடம்? தாழம்பூர். மாதா பல்லாவரத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. ரொம்ப முடிச்சுகளே அவிழ்க்கும் அன்னையே. ஆமாம், இந்த ஒரு புக் எடுத்துக்கிறேன். ஜவுமாலை, எண்ணெய், குழந்தைக்காக தொட்டில் கட்டுறது, அப்புறம் இது வந்து நேந்து போடுவாங்க, அது எல்லாமே இருக்குது. இதான் மாதா. இந்த புக் தான் வாங்கினேன், 50 ரூபாய் ஒரு புக். கோயிலில் இந்த ஹிஸ்ட்ரினா எழுதிக்கிறது படிக்க ரொம்ப பிடிக்கும். எந்த கோயில் போயிருந்தாலும் நான் அதை காட்டுறேன். மாதிரி ஃபோட்டோ போட்டு கதை எழுதியிருப்பாங்க. அது வாசிக்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். இது புதுமை கோயில் மாதா. பட் இந்த கோயிலுக்கான மாதா இங்கே இல்லை. இந்த புனித ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி மாதா. இது சின்ன கோயில் தான், ஆனால் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. உள்ளே போனதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி அங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கோயிலில் வந்து நிறையா பேர் வேண்டி அந்த எழுதி பேப்பரில் எழுதி, அப்புறம் வீடுக்காக பூட்டு போட்டு அப்படி நிறையா பேர் நிறையா விதமாக ப்ரேயர் பண்ணி இருந்தாங்க. எப்போனா மாசுங்கிறது இதில் இருக்குது. வர்ற நினைக்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பஸ்ஸு ரூட்டு, இது வந்து பஸ் ரூட்டும் இந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. கோயில் ரொம்ப அமைதியாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப பக்தியாக இருக்காங்க. அந்த பக்தியை பார்த்து எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன். உங்களோட எல்லாரோட கவலைகள் சந்தோஷங்களாக மாறட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஈசிஆரில் சும்மா இந்த மண்பானை அதெல்லாம் இருக்குல்ல, அது பார்க்க வந்திருக்கோம். இது நல்லா இருக்கு. அம்மா, நான் இதையும் உடைச்சிடக்கூடாது. நல்லா இருக்குல்ல? செடியும் இருக்கிறது. செடி இதுக்கு மேலே எடுத்தா என்னை புதைச்சிருவாங்க. இதுவும் அழகா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது எவ்வளோ? 350-ஆ? 80. அத்தா அது காட்டுங்க. ஓகே, நான் இதை எடுக்க போறேன். குவாலிட்டி பண்ணுவது. இந்த கலர் கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. என்னத்த கன்ஃபியூஷன் ஆஃப் த டிகாசனா இருக்கு. இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? விச் ஒன் இஸ் குட்? பேபி டெல் மீ, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? இதா எனக்கு இதான் பிடிச்சிருக்கே. ரெண்டு நான் ரெண்டையுமே வாங்கிட்டேன். இதுவும் வாங்கியாச்சு, இதுவும் வாங்கிட்டேன். ஏன் இது வாங்கலான்னு நினச்சேன், ஆனால் மேலே அந்த குடம் எனக்கு பிடிக்கல. இது 1600. 1600க்கு கொடுத்து வாங்க எனக்கு இல்லை. காம்ப்ளிமெண்ட்ரி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கடை பேருக்கா? அனிதா நர்சரி. ஓகே, தேங்க்ஸ்க்கா. இதான் கடை. இது ஈசிஆர் ரோடா மாமா? ஈசிஆர் ரோட்ல நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ். இப்போ எல்லாரும் சாப்பிட வந்துருக்கோம். நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? சிக்கன் கறி தோசை. சிக்கன் கறி தோசை எங்க? அந்த இருக்கு. ஒரு தோசை 249 ரூபாயா?
கோலா உருண்டை நல்லா இருந்துச்சு. ஆனால் இடியாப்பம் லைட்டாக கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பட் அந்த கிரேவி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த கிரேவி. ஆனால் வந்து என்னோடய கறி தோசை தான் வந்து எனக்கு அவ்வளோவா இது இல்லை. அதனால நான் இன்னொன்று ஆர்டர் பண்ணிட்டேன். போதும். என்ன மட்டன் குழம்புல முருங்கைக்கானா இருக்குது? முருங்கைக்காய் போடுவாங்களா? தோசை பரவாயில்ல. மட்டன் கோலா உருண்டை ஓகே, எல்லாமே ஓகேவாக தான் இருக்கு எனக்கு. என்னோட கறி தோசை என்னை கைவிட்டுருச்சு. அதனால என்ன கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணிடுறேன். பூ மாதிரி இட்லி சாஃப்டாக இருக்கு. சிக்கன் கொத்து பரோட்டா புது கொத்து பரோட்டா டேஸ்டி. பரவாயில்ல. நான் எடுத்த கொத்து பரோட்டாவில் இவ்வளோ வெங்காயம். பில்லு 1403 ரூபா வந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஃபுட்டும் பரவாயில்லாமல் இருந்துச்சு. பல்லாவரம் பிரான்ச் கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் வேளச்சேரியில் நான் சாப்பிடும்போது அங்கே ஃபுட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஓகே வந்தாச்சு. இப்போ ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அந்த 2 ஜாடியையும் வாங்கிட்டு ஒரு நல்ல டே அவுட். இந்த வீடியோவை அடுத்த வாரம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் சென்னையில் இருக்கும்போது எடுத்தது. அடுத்த வாரம் பார்ப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை until then it's bye from ஒரே குடும்பம். டடா.